அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 15 to 17ஆம் தேதி வரை இருக்கிற நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இராணுவ வீரர்கள் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய பீரங்கி அழிப்பு ஏவுகணை அமைப்பை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இராணுவ வீரர்கள் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய வகையிலான பீரங்கி அழிப்பு ஏவுகணை அமைப்பை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக ராஜஸ்தான் பொக்ரான் ஏவுகணை சோதனை தளத்தில் சோதனை செய்துள்ளது. இது பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்துள்ளது. டிஆர்டிஓ பார்த்தீங்க அப்படின்னா இதனை உருவாக்கியுள்ளன. இதோட சோதனை ராஜஸ்தான் பொக்ரான் ஏவுகணை சோதனை தளத்தில் சோதிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 16வது மக்களவை தேர்தல். 16வது மக்களவை தேர்தலில் ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் 2014ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். இந்த தேர்தலில் முதல் முறையாக நோட்டா இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்பட்டது. எந்த மக்களவை தேர்தலில் நோட்டா முழுவதும் பயன்படுத்தப்பட்டது, இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த 16வது மக்களவை தேர்தலில் தான். 16வது மக்களவை தேர்தல் இந்தியா முழுவதும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி, உச்சநீதிமன்றத்தின் 2013ஆம் ஆண்டு உத்தரவை தொடர்ந்து 16வது மக்களவை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நோட்டா வாக்கு முதல் முறையாக சேகரிக்கப்பட்டது. ஓகேவா, முதல் முறையாக நோட்டா வாக்கு 2014 16வது மக்களவை தேர்தல். 16வது மக்களவை தேர்தல். இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்தது தீயணைப்பு போர் தியாகிகள் தினம். இது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14. எதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, மும்பை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலில் 1944ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதை அணைக்க சென்ற 66 தீயணைப்பு வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். எங்கே அப்படின்னா மும்பை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கப்பலில் விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக 1944 ஏப்ரல் 14ஆம் தேதி அதை அணைக்க சென்ற 66 தீயணைப்பு வீரர்கள் இறந்திருப்பாங்க, வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த தினம்தான் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா தீயணைப்பு போர் தியாகிகள் தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால அவங்களோட சாதனையை சொல்கிறாங்க. வாக்குகள் சேகரிப்பதற்காக தங்களுடைய சாதனைகளை அரசியல் கட்சிகள் கூறுகின்றன. அந்த வகையில் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2023 செப்டம்பர் 15. ஓகேவா, 2023 செப்டம்பர் 15 அண்ணா அவர்களோட பிறந்த நாள் அன்று இந்த திட்டம் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குகிற ஒரு திட்டம் தான். என்ன திட்டம் அப்படின்னா அந்த திட்டத்தோட நேம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஓகேவா. அடுத்தது விடியல் பயணம். இந்த விடியல் பயணம் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. விடியல் பயண திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு. இதுதான் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு சைனே இந்த விடியல் பயண திட்டத்துக்கு தான். 2021 மே 7ஆம் தேதி, மே 7 2021 இது பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கும் போது இலவச மகளிர் பேருந்து வசதி திட்டம் அப்படின்னு தான் தொடங்கினாங்க. இதை விடியல் பயணம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணது 2023 ஆகஸ்ட் 15. இந்த நேம் சேஞ்ச் பண்ணது தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடங்கும் போது இலவச மகளிர் பேருந்து சேவை திட்டம் அப்படின்னு தான் தொடங்கினாங்க 2021 மே 11. இது முக்கியமான ஒன்று. இந்த மே 7 2021 ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. இதோட நேம் சேஞ்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 15. இப்போ அது விடியல் பயணம்ன்ற பேரில் அழைக்கப்படுகிறது. மகளிருக்கு இலவசமாக பேருந்து பயண சேவை, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது புதுமை பெண் திட்டம். கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000. புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2022 செப்டம்பர் 5
புதுமை பெண் திட்டம் 2022 செப்டம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டேட். அடுத்தது நான் முதல்வன் திட்டம், இதுவும் முக்கியமான ஒன்று, ஆல்ரெடி கேட்டது. நான் முதல்வன் திட்டம் எதற்காக எப்போ தொடங்கியது அப்படின்னா 2022 மார்ச் 1. ஓகே, நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 17வது மக்களவைத் தேர்தலில் அதே தான். 17வது மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது முறையாக 2019ஆம் ஆண்டு 17வது மக்களவைத் தேர்தல் 2019 நடந்திருக்கும். 7 கட்டமாக நடந்திருக்கும். இப்போ 18வது மக்களவைத் தேர்தலும் 7 கட்டம் தான். 17வது மக்களவைத் தேர்தலும் 7 கட்டம் தான் நடந்திருக்கும். ஓகே, இந்த 17வது மக்களவைத் தேர்தலில் இந்தியாவின் பிரதமராக இரண்டாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகே, 18வது மக்களவைத் தேர்தல் இந்த ஆண்டு தான் 2024. இதில் முக்கியம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் படிவம் 12D ஓகேவா மூலம் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் நடைமுறை முதல் முறையாக நம்ம ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே என்ன புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் பார்த்தோம். இப்போ 16வது மக்களவைத் தேர்தலில் நான் சொன்னேன் முதல் முறையாக நோட்டா அறிமுகம். 17ல் எதுவும் பண்ணலை. ஓகேவா? 17ல் முதல் முறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை. அடுத்தது இந்த 18வதுல முதல் முறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட சீர்திருத்தங்கள் தான். 85 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் படிவம் 12D மூலம் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் நடைமுறை முதல் முறையாக இந்த 18வது மக்களவைத் தேர்தலில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, இது 7 கட்டங்களாக நடைபெறுது. அதே போல் நம்மளோட தேர்தல் வரலாற்றிலேயே இரண்டாவது நீண்ட காலம் நடைபெறும் தேர்தல் எது அப்படின்னா இந்த 18வது மக்களவைத் தேர்தல் தான். நீண்ட காலம் நடைபெறும் இரண்டாவது மக்களவைத் தேர்தல். நீண்ட காலம் நடைபெறும் இரண்டாவது மக்களவைத் தேர்தல். நான் திரும்ப சொல்கிறேன், முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீண்ட காலம் நடைபெற்றது ஃபஸ்ட் எலெக்ஷன். அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னா ராக்கெட் என்ஜினில் இலகு ரக கட்டமைப்பு வெற்றிகரமாக இஸ்ரோ சோதித்துள்ளது. ராக்கெட் இன்ஜினில் உந்து விசைக்கு பயன்படுத்தப்படும் கட்டமைப்பில் நாசில்னு சொல்லுவாங்க. அதான் உந்து விசைக்கு கட்டமைக்கப்பட்ட நாசில் மிகவும் இலகுவான எடையில் உருவாக்கி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாசிலில் இதுக்கு முன்ன என்ன வேதிப்பொருள், அந்த ஸ்பீடுக்கு தான் என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா கொலம்பியம் அலாய் மூலக்கூறாலான நாசில் பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாசிலில் கார்பன் மூலக்கூறு தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டுள்ளது. இலகுவான ரொம்ப லேசான எடை கொண்ட கார்பன் மூலக்கூறு நுட்பத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு முன்ன கொலம்பியம் அலாய் மூலக்கூறு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் வெயிட்டானது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் இலகுவானது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தயாரித்தது இந்த கார்பன் மூலக்கூறு கொண்ட இதை தயாரித்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராக்கெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தில் புதிய நுட்பத்திலான கட்டமைப்பை திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் வடிவமைத்துள்ளது. என்ன அப்படின்னா கார்பன் மூலக்கூறு கொண்டு வடிவமைக்கப்பட்டது இவங்க தான். திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் வடிவமைத்துள்ளது. மேலும் இது பார்த்திங்கன்னா எங்கு சோதனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள ஆய்வு மையத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நான் அந்த இடத்துல 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ராக்கெட்டோட நாசிலில் என்ன மூலக்கூறு இருந்துச்சு, இப்போ புதுசாக என்ன மூலக்கூறு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதற்கான சோதனை எங்கு மேற்கொள்ளப்பட்டது, அந்த நாசிலில் அந்த மூலக்கூறை வடிவமைத்தது யார், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படின்றத சொன்னேன். ப்ளஸ் இந்த சோதனை எங்கு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா மகேந்திரகிரி மலை ஆய்வு மையத்தில் மேற்கொள்ளப்பட்டது. 4 கொஸ்டின் நான் இதில் சொல்லியிருக்கேன். 4மே முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்தல். ஓகே, இது வேண்டாம்.
ஓகேவா. இந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து 370 35A அதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குறதுக்கான 2 ஆர்டிக்கல் இருக்குது. ஒன்று வந்து 370, அடுத்தது 35A இந்த நிலம் வாங்குறதுக்கானது. இதற்கு முன்னே இருந்தது, இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லோக்சபா எலெக்ஷனில், ஸோ எந்த வருஷம் லோக்சபா எலெக்ஷனில் இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்தப்படுதுன்னா 2004 முதல் தான் இவிஎம் மிஷின் வந்து இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமானது சொல்லிடுறேன். 33வது ஒலிம்பிக் போட்டி, 33வது இந்த ஆண்டு ஒலிம்பிக் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 100 ஆண்டுகளை கடந்துள்ளது. ஓகேவா. 33வது ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற உள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த ஆண்டிற்குரிய ஓகேவா இந்த ஆண்டிற்குரிய ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. இந்த ஆண்டில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டி பார்த்திங்கன்னா 33வது ஒலிம்பிக் போட்டி ஜூலை 26 டு ஆகஸ்ட் 11 வரை நடைபெற உள்ளது. ஒலிம்பிக் போட்டி வந்து ஜூலை 26 டு ஆகஸ்ட் 11 ஜூலை 26 டு ஆகஸ்ட் 11. இதுவே பேரா ஒலிம்பிக் போட்டி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28 டு செப்டம்பர் 8. ஸோ நான் எதுக்கு இந்த டேட்டை வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இதே போல் ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க. எங்கே கேட்டாங்க அப்படின்னா, நம்ம மாமல்லபுரம், தமிழகத்தில் மாமல்லபுரத்தில் ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டேட் கேட்டிருந்தாங்க, எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைய ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டை வந்து கொடுக்குறேன். ஜூலை 26 டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைய ஒலிம்பிக் போட்டியும் பேரா ஒலிம்பிக் போட்டி ஆகஸ்ட் 28 டு செப்டம்பர் 8 வரைய நடைபெற உள்ளது. ஸோ அதற்காக தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சின்ன சின்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். என்ன இருக்குது அப்படின்னா, ஒலிம்பிக்கின் பிறப்பிடம் அப்படின்ற வகையில் கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக்கின் பிறப்பிடம் எது அப்படின்னா கிரீஸ். ஒலிம்பிக் அங்கேருந்து தான் இந்த தீப ஒளி ஓட்டம் வந்து தொடங்குது. ஸோ அதற்காக கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக்கின் பிறப்பிடம் வந்து கிரீஸ். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஒலிம்பிக்கின் பிறப்பிடம். பட் இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது கிரேக்க சூரிய கடவுள். கிரேக்க சூரிய கடவுள் வந்து அப்போலோ. கிரேக்க இது நமக்கு புக்கிலே படிச்சிருப்போம். கொடுத்துருக்கறதுனால நான் அகைன் ஒன் டைம் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, போதும், இதுவே போதுமானது. அதே போல் ஒலிம்பிக் வரலாற்றிலே முதல் முறையாக இந்த ஒலிம்பிக் வரலாற்றிலே இந்த 33வது ஒலிம்பிக் போட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தடங்களில் இதுக்கு முன்னே இருந்த கலரை விட இப்போ என்ன கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அடர் ஊதா. தடகள விளையாட்டுகளுக்கான தடங்களில் அடர் ஊதா முதல் முறையாக இந்த கலர் வந்து பயன்படுத்தப்படுது. இதுக்கு முன்னே வந்து ரெட் கலர் செந்நிறம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடர் ஊதா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒலிம்பிக்கில் தான் வந்து அறிமுகம் செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த டார்ச்சு தற்போது வடிவமைக்கப்பட்ட அந்த ஒலிம்பிக் தீபம், அந்த ஒலிம்பிக் தீப ஒளி வடிவமைத்தவர் வந்து பிரான்ஸ் வடிவமைப்பாளர் மேத்யூ லெகானியூர். அவரோட நேம் மட்டும் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, மேத்யூ. ஏன்னா 100 ஆண்டுகளை கடந்துள்ளதுனால இந்த ஒலிம்பிக் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. லெகானியூர் உருவாக்கி உள்ளார் இந்த தீப ஒளியை, டார்ச்சை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தீம் கரு என்ன, அந்த டார்ச் இருக்கா தீப ஒளியோட கரு என்ன, தீம் என்ன அப்படின்னா சமத்துவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமத்துவம், நீர், அமைதி. சமத்துவம், நீர், அமைதி முக்கியம் அப்படின்றதுனால தான் நான் ஒரு தடவை வந்து எழுதியிருக்கேன். சமத்துவம், நீதி. எதோட தீம் அப்படின்னா 33வது ஒலிம்பிக் தீப ஒளி டார்ச்சோட தீம் கரு சமத்துவம், நீர், அமைதி. ஓகே, அவ்வளோதான். இன்னும் 100 நாள் இருக்குது நடக்கிறதுக்கு, அப்போது நம்ம படிக்கலாம். அடுத்தது தேசிய
தொழுநோய் ஒழிப்பு திட்டம் முக்கியமான ஒன்று 1983. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் இந்தியாவில் முதல் முறையாக 1983 தொடங்கப்பட்டது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். நான் 2-3 டைம்ஸ் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேனாவே அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா இது எங்கே முக்கியம் அப்படின்னா யூனிட் 9ல் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேவா? தேசிய தொழுநோய் ஒலிம்பிக் திட்டம். இதற்கான மருந்துன்னு பார்த்தோம்னா டாப்சோன் அப்படின்ற மருந்து வந்து வழங்கப்படும் தொழுநோய்க்கு. இப்போ தொழுநோய் வந்து 1% கீழே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கு காரணமாக வந்து இந்த ஒழிப்பு திட்டத்தை வந்து சொல்லலாம். ப்ளஸ் இந்த மருந்து டாப்சோன் அப்படின்ற மருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஃபாப்சிம், குளோபசாமின், டாப்சோன் இந்த 3 கூட்டு மருந்தை வந்து 1983 இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வழங்குறாங்க. ஸோ ஓகே, இந்த ஸ்கீம் தான் முக்கியம். தொழுநோய் ஒழிப்பு திட்டம், தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் 1983. ஸோ இனிமேல் இது மறக்கவே கூடாது, முக்கியமான ஒன்று. அடுத்தது இந்த இவங்களோட பாஜகவோட இந்த தேர்தல் பரப்புரையில் அவங்களோட சில சாதனைகளை சொல்லியிருக்காங்க. அது நமக்கு முக்கியமான ஒன்று. 70 வயதை தாண்டி 70 வயதை தாண்டிய அனைத்து முதியவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 70 வயது, இந்த 70 வயதுன்றது முக்கியம். 70 வயதை தாண்டிய முதியவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு ரூபாய் 5 லட்சம். 5 லட்சம்ன்றது முக்கியம், 70 வயது அப்படின்றதும் முக்கியம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து 2018 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ முக்கியமான ஒன்று. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் திரும்ப திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்துட்டே இருக்கிற ஒரு நியூஸாக வந்து இருக்குது. அடுத்தது உலகின் 3வது பொருளாதார நாடாக உருவாக்க தேவையில்லை. இப்போ 5வது இடத்துல இருக்கிறோம், அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் மாதம் இதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குழுவோட தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா சில அரசியலமைப்பு சட்டங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், பாருங்கள். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது 2029 வாக்கில் நடைமுறைக்கு வரும். 2029 நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் அந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பொது சிவில் சட்டம் விதி 44 கீழே இருக்குது. ஆர்டிகல் 44 கீழ் பொது சிவில் சட்டம் சொல்லப்பட்டுள்ளது. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக பொது சிவில் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா உத்தரகாண்ட். பொது சிவில் சட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக நடைமுறைக்கு வந்தது. எப்போ அப்படின்னா 2024 இந்த வருஷம் தான் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது பாஜக அரசு. அடுத்தது பாருங்க, ரேஷன் கடைகள் மூலம் 80 கோடி பயனாளர்களுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் விநியோகிக்க திட்டம் அனௌன்ஸ் பண்ணது. பார்த்தீங்க அப்படின்னா 2023 புத்தாண்டு அன்று, நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் அப்படின்றத. அடுத்தது பாருங்க, அடுத்து முக்கியமான ஒன்று, 2036 ஒலிம்பிக் போட்டி. இது ஒரு முக்கியமான ஒன்றா தான் பார்க்கப்படுது. எந்த ஆண்டு இந்தியாவில் இதுவரையும் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடந்ததில் முதல் முறையாக இந்தியாவில் 2036 ஒலிம்பிக் போட்டி நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. பெண்களுக்கு 33%, மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றப்பட்டு முதல் முறையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா 106வது சட்டத்திருத்தம் 2023 செப்டம்பரில் சைன் பண்ணியிருப்பாங்க குடியரசுத் தலைவர். 106வது சட்டத்திருத்தம் 2023 முதல் இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பில்லாக இருந்ததை ஆக்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த பில் பார்த்தீங்க அப்படின்னா 1996 அப்போதைய பிரதமர் தேவகவுடா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு பில் தான் இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது. ஸோ சட்டம் கொண்டு வந்து தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருக்குது.
சட்டப்பேரவை அந்த அவை தலைவர் நினச்சாலும் அரசியல் கட்சிகள் நினச்சாவே என்ன பண்ணலாம், பெண்களுக்கு இடஒதுக்கீடை ஈஸியாக வழங்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் வெயிட் பண்ணி இந்த பில் வந்து ஆக்டாக மாறி தான் பெண்கள் வந்து சட்டப்பேரவை மற்றும் மக்களவை செல்லணும் அப்படின்ற நிலை வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது முத்ரா திட்டம். முத்ரா திட்டம் வந்து 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் முத்ரா திட்டம். அடுத்தது இங்கே ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் பார்த்திங்கன்னா 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸ்டார்ட் அப் திட்டம். அவங்களோட சாதனையை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இதை வந்து பார்த்து வைங்க. இது வந்து சாதனை இல்லை, இனிமே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு திட்டமாக வந்து இது வந்து இருக்கும். இதுவரையே நம்ம பார்த்தது வந்து இவங்க ஆட்சி பண்ண அந்த 10 ஆண்டுகளில் கொண்டு வந்தது. இந்த ஒரு நான் இப்போ படிக்க போகிறது பார்த்திங்கன்னா இனிமே இவங்க வர்ற காலத்தில் இவங்க கொண்டு வர்ற ஒரு திட்டமாக வந்து பார்க்கப்படுது. பாரதத்தின் பண்டைய நாகரிகமும் இந்தியாவோட பண்டைய நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க பாரத கலாச்சார கருவூலம் நிறுவப்படும். ஓகேவா, பாரத கலாச்சார கருவூலம் எதற்காக நிறுவப்படும் அப்படின்னா பண்டைய நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குறைந்தபட்ச மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை 23 பயிர்களுக்கு தற்போது வழங்கப்படுகிறது. 23 குறைந்தபட்ச ஆதரவு விலை பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து உயர்த்துவோம் அப்படின்ற ஒன்றை சொல்லியிருக்காங்க. இனிமே வர்ற காலத்தில் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா இனிமே பண்ண போகிற ஒன்று தான். வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக பாரத கிருஷி என்ற பெயரில் உள்நாட்டு தயாரிப்பு செயற்கைக்கோள் ஏவப்படும். உள்நாட்டு தயாரிப்பு செயற்கைக்கோள் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக பாரத கிருஷி என்ற இந்த செயற்கைக்கோளோட நேமை நோட் பண்ணிக்கோங்க. பாரத கிருஷி அப்படின்ற உள்நாட்டு தயாரிப்பு செயற்கைக்கோள் ஏவப்படும் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக. ஸோ இதுவரையவே நமக்கு போதுமான ஒன்று தான்.